ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் பதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மஹார்ய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கரார்ய கருணாப்த சமஸ்தபோதம் பக்த்யா ச யோக நிருசிம்ம குரும் ஸ்ரயாமி. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगळम् प्रणमामि मूर्ध्ना. भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். இதுக்கு அடுத்த வருது எல்லாமே நம்மாழ்வார் மேல தனியன்கள். இதுக்கு முன்னாடி சேர்த்ததும் பொது தனியன்கள் நம்மாழ்வார் மேல. அடுத்தது சுவாமி இயற்றின அத்தனை திவ்ய பிரபந்தங்களோட தனியன்கள், அதையும் சேர்த்துடலாம் இன்னைக்கு. கருவிருத்த குழி நீத்த பின் காம கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புகு குழலுரு வீர் உயிரின் பொருள் கட்டு ஒரு விருத்தம் புகுதாமல் புதுகையர்கோன் உரைத்த திருவிருத்தம் பெற்று உய்மின் தீதில் தவம் செய்தே காசினியோ தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரிய பாவதனில் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குஷனை திகழ பகுலதாரானை மாசடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே. முந்துற்ற நெஞ்சே முயத்தி தரித்துரைத்து வந்துதித்து வாயார வாழ்த்தியே சந்த முருகூரும் சோலை சூழ் மொய்பூம் பொருநல் குருகூரன் மாறன் பேர்கூறு பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம். மிக்க இறை நிலையும் மெய்யான் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். அடியன் சுருக்கிட்டேன், எல்லா திருவாய்மொழி தனியன்களும் சேவிக்கல. நேத்திக்கு மாசி விசாகம் ரொம்ப அழகா ஆழ்வார் திருநகரியில ஒரு பெரிய உற்சவம். ஆழ்வார் பிரதிஷ்ட உற்சவம்னே கொண்டாடுறாரு ரொம்ப அழகா. 13 நாட்கள் பண்டிகை உற்சவம். இது நேத்திக்கு குழாத்துல எல்லாருமே அன்வயிச்சிட்டு, இன்னைக்கு நம்ம சுவாமியோட கிருப்பையாலையும் சோபாச்சார்மா 2 பேருக்குமே சோபாச்சார்மாக்கும் சரி, நம்ம ஸ்ரீ யூவே சாரதி தோத்தாத்ரி சுவாமிக்கும் சரி, எல்லாருக்கும் பல்லாண்டு அடியனோட அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் பல்லாண்டு அவ என்னெல்லாம் சாதிச்சிருக்காளோ அதெல்லாம் ஒரு கம்பைலேஷன் இன்னைக்கு. சோபாச்சார்மாவோட ஒரு பிக்டோரியல் ஜேர்னின்னு ஒரு புக் ரிலீஸ் பண்ணா 2023ல. அதுல இருந்து சில பிக்சர்ஸ் எல்லாம் அடியன் எடுத்துன்னு வந்திருக்கேன். என்னன்னாக்க மாசி விசாகம் என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன இந்த பிரதிஷ்டோத்சவம், நேற்று எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் கிடைச்ச தினம். அது என்ன மாசி விசாகமான்னு கேட்டா, நம்மாழ்வார் திருமேனி விக்கிரகமா கிடைச்ச தினம். அந்த தினத்தை தான் மகோத்சவமா ஆழ்வார் திருநகரியில கொண்டாடுறா. பிரதிஷ்டோத்சவம் அப்படின்னு கொண்டாடுறா. The day when மதுரகவி ஆழ்வார் got நம்மாழ்வார்'s திருமேனி, that day is very grandly celebrated like a 13-day festival, Utsavam at Alvar Tirunagari. It's called, yesterday was Masi Visagam, the day when in Alvar Tirunagari, Nammalvar was Pratishthit. Nammalvar was born as a Archa Tirumeni, Archa Vigraham, and he was Pratishthit there on Masi Visagam day. So இதுல வந்து ரொம்ப அழகா இதுல நிறைய விசேஷங்கள் என்னன்னாக்கா, எல்லா இடத்துலயுமே வந்து குவிக்கா தமிழ்ல மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா இங்கிலீஷ்ல அங்க இருக்கு. 13 நாட்கள் உற்சவம் இது. எம்பெருமானுக்கு பொலிந்து நின்ற பிரான்க்கு என்னெல்லாம் நடக்கிறதோ
அத்தனை உற்சவமுக்கும் நம்மாழ்வாருக்கும் உண்டு ஆழ்வார் திருநகரியில. ஆழ்வார் வந்து 32 திருநக்ஷத்திரத்திலேயே அவர் ரெடி ஆயிட்டார் பரமபதம் எழுந்தருள. ஏன்னா எல்லாமே சாதிச்சாச்சு. அவரோட 4 திவ்ய பிரபந்தம் அனைத்து வேதங்களோட சாரமா சாதிச்சாச்சு அவர். அப்போ மதுரகவி ஆழ்வாருக்கு தாங்கவே முடியல அது. பரமபதம் எழுந்தருள போறாருன்னு சொன்ன உடனே மதுரகவி ஆழ்வாரால தாங்கிக்கவே முடியல. இந்த சரித்திரமும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் நம்ம குழாத்திலேயே. நம்மாழ்வார பிரார்த்திச்சுக்கிறார் மதுரகவி ஆழ்வார், இந்த மாதிரி அவர் இல்லாம இவரால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்ட உடனே நம்மாழ்வார் சாதிக்கிறார், இந்த மாதிரி தாமிரபரணி ஆத்துல இருந்து, பக்கத்துல இருக்கிற ஆத்துல இருந்து ஜலத்தை எடுத்துன்னு கொஞ்சம் அந்த ஜலத்தை காய்ச்சுங்கோ, கீப் த வாட்டர் ஃப்ரம் தாமிரபரணி, யூ வில் கெட் மீ அப்படின்னு சொல்றார் நம்மாழ்வார். ஃபார் த அர்ச்சா திருமேனி. மதுரகவி ஆழ்வாரும் என்ன தன்னோட ஆச்சாரியன் சொன்னாரோ அப்படியே பண்ணிட்டார். பண்ணானா அவருக்கு ஒரு பெரிய ஷாக், ஆச்சரியம் இல்ல, அவருக்கு ஒரு பெரிய ஷாக். என்னன்னாக்கா, இவரோட திருமேனி போல எதுவுமே இல்லை. அந்த ஆச்சாரியன் திருமேனி யாரு வந்தாரோ தாமிரபரணி ஆத்துல காய்ச்சின ஜலத்துல இருந்து, அந்த விக்கிரகம் பாத்தீங்கன்னா காஷாயம் சாத்தின்னு இருக்காரு. நம்மாழ்வார் காஷாயம் சாத்திக்கல, திருதண்டம் ஏந்திட்டு வர்றாரு. நம்மாழ்வாரோ திருதண்டம் எல்லாம் கிடையாது அவர்கிட்ட. இவருக்கு ரொம்ப ஒரு நம்மளுக்கு டவுட் இருக்கும் இல்லையா, இவருக்கும் ஒரு டவுட் கேட்டுடுறாரு. இந்த மாதிரி தேவரோட திருமேனி தான் வரணும்னு பிரார்த்திச்சுட்டோம் அடியேன், ஆனா வேற யாரோ வந்திருக்காளே சுவாமின்னு உடனே அப்பவே 4000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000னா இப்போ 5000 வருஷம் ஆட் பண்ணிக்கோங்க, உடையவரோட 1000மே செலிப்ரேட் பண்ணிட்டோம் நம்ம இல்லையா. அப்போ இப்பத்துல இருந்து ஒரு 4000 plus 1000, when உடையவர் was not yet his avataram did not come to this பூலோகம், 4000 years before his avataram, Nammalvar told in the that Kali Yuga will have a great acharya, Jagadacharya called Udayavar. பவிஷ்யத் ஆச்சாரியனா இதுதான் அவரோட திருமேனின்னு இப்போ அந்த விக்கிரகத்தை தான் நம்ம பவிஷ்யத் ஆச்சாரியன் சந்நிதியில ஆழ்வார் திருநகரியில சேவிக்கிறோம் இல்லையா. அது ஒண்ணு. அடுத்தது திருப்பி ஜலத்தை எடுத்து காய்ச்சுங்கோ தாமிரபரணில இருந்து, அடியேனே பிரதிஷ்டையா வருவேன், அர்ச்சா விக்கிரமா வருவேன்னு சொல்றார் நம்மாழ்வார். அதே மாதிரி அடுத்த விக்கிரம், 2வது விக்கிரம், சரி இது ஏன் பவிஷ்யத் ஆச்சாரியனை நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் கேட்கவே இல்லை, ஏன் சாதிக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும். அதுக்கு ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள்லாம் சொல்றா, ஆச்சாரியர்கள்னாலே ஒரு ஓரான்படி அந்த குரு பரம்பரையில வரணும் இல்லையா. நம்மளுக்கு எல்லாருமே குரு பரம்பரையில வர ஆச்சாரியர்களை தான் நம்ம சேவிக்கிறோம். அந்த குரு பரம்பரையில இருக்கிற ஒரே ஆழ்வார் யாருன்னா நம்மாழ்வார் இல்லையா. அந்த நம்மாழ்வார் காமிச்சு கொடுத்து ஜெகதாச்சாரியன் வந்திருக்கார். அப்புறம் ஆழ்வாரே காமிச்சு கொடுத்து அப்புறம் இங்க ஒரு உபமானமா 5 ஆச்சாரியர்களை எடுத்துட்டு ஆச்சாரியர்கள் ஜெகதாச்சாரியனை கொடுத்தான்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். அதனால குரு பரம்பரை பிரபாவமா வரணும்ன்றதுக்காக ஆழ்வாரே இந்த மாதிரி பவிஷ்யத் ஆச்சாரியன் திருமேனிய வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றா. செகண்டா வந்த விக்ரம்னா இப்போ நம்ம ஆழ்வார் திருநகரியில சேவிக்கிற நம்மாழ்வாரோட அர்ச்சா திருமேனி. அந்த திருமேனிய பிரதிஷ்டை பண்ண தினம் கோவில்ல, அதுதான் மாசி விசாகம். அது ரொம்ப அழகா ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றா, உற்சவமா 13 நாட்கள் உற்சவம். என்னன்னாக்கா ஒரு நாள் உற்சவம்னாக்க இங்க நம்பெருமாள் பார்த்திருக்கோம், அதுவும் அடியும் இதுலயும் எடுத்துன்னு வந்திருக்கேன். நம்பெருமாள் ஒரு நாள் உற்சவம்னா ஒரு வாகனத்துல நம்பெருமாள் ஏழுவான் இல்லையா. அந்த மாதிரி இந்த உற்சவத்துல ஒரு நாளும் நம்மாழ்வார் வாகனத்துல ரொம்ப அழகா ஏழ்ற. அத நம்ம சோபாமா ரொம்ப அழகா புக்கா கன்சாலிடேட் பண்ணிருக்கா, சுவாமியோட வியாக்கியானத்தை கேட்டு. அந்த போட்டோஸ் நாமும் நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த உற்சவத்தோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா தெப்போத்சவம். நம்ம போட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிடுறோம், இட்ஸ் நாட் அ போட் ஃபெஸ்டிவல். அந்த தெப்போத்சவம். ஏன் தெப்போத்சவம் கரெக்டா மாசி விசாகத்துக்கு மட்டும் அப்படின்னாக்க, ஆழ்வார் திருமேனியே பார்த்தேன்னா தாமிரபரணி ஜலத்துல தான் வந்திருக்கார். அந்த ஜலத்தோட ஒரு சம்பந்தத்தை கொண்டாடுறதுக்காக தெப்போத்சவம் ரொம்ப அழகா பண்றா. சரி, தெப்போத்சவம் ஒரு நாள் தானா இங்க அப்படின்னா இல்ல. 10ஆம் திருநாள் பார்த்தேன்னாக்க எம்பெருமான் பிராட்டிகளோட, ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமாரோட தெப்போத்சவம் கண்டருள்றான். அடுத்த நாள் 11th day, which was I think it is today or maybe it was yesterday. இப்போ இந்த வருஷத்துக்கு சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் 4 ஆச்சாரியர்கள் சொல்ற. அதுக்கப்புறம் நம்மாழ்வார் ஆச்சாரியர்களோட எழுந்தருள்றார். யாரெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நம்மாழ்வார், எம்பெருமானார், பூரத்தாழ்வான், பிள்ளை லோகாச்சாரியார், வேதாந்தாச்சாரியார், 5 ஆச்சாரியர்களோட 4 ஆச்சாரியர்களோட நம்மாழ்வாரும் தெப்பத்துக்கு எழுறார். ரொம்ப அழகா. இது பாத்தீங்கன்னா 11வது நாள். ஏன்னா எம்பெருமான் நடக்கிற எல்லா
அவன் நடத்திக்கிற எல்லா உற்சவம் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அதே ஈக்குவல் ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வாருக்கு தான் இருக்கு ஆழ்வார் திருநகையில. So 10th day of the festival is the Teppotsavam, boat festival, where Emberuman comes on to the Teppam along with his Piratima, Sridevi, Bhudevi Kayar. The 11th day of the festival, Alvar, Nammalvar, comes along with Emberumanar, Udayavar, Muratalvan, Pillai Lokacharya and Vedantacharya to the for the boat festival to Kandaruli Teppotsavam. அப்புறம் பாத்தீங்கன்னா நேத்திக்கு ரொம்ப சமைக்க நேத்திக்கு தான் 12வது நாள், 11வது நாள் முந்தா நேத்து, 12வது நாள் தான் விசாகம் இல்லையா, ஆழ்வாரோட நட்சத்திரமே, திருநட்சத்திரமே. அதனால தீர்த்தவாரி கண்டருள்றார் ஆழ்வார். 12ஆம் திருநாள் தீர்த்தவாரி, 13ஆம் திருநாள் இன்னைக்கு ரொம்ப அழகான உற்சவம். எப்படி அழகா முடியுது அப்படின்னா, ஆழ்வார் திருநகரிலிருந்து திருத்தொலைவிந்தி மங்கலம் எழுந்தருள்றார் ஆழ்வார். அது ரொம்ப அழகா நம்ம திருவாய்மொழி பதிகத்துல 6ஆம் பதிகத்துல பின்னாடி காமிச்சு கொடுக்கிறார். அரவிந்த லோச்சனன் பெருமாளையே இவன் நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னு ஆழ்வாரால சொல்ல முடியாம நாயக்கி பாவம் எடுத்து அந்த நாயக்கியும் தோழிமாரா, ஆழ்வார் பராங்குஷ நாயக்கியா சாதிக்க முடியல அவளோட நிலைய, ஆழ்வாரோட தோழிமாரா ஆழ்வாரோட அம்மாக்கு சாதிக்கிறா. அதுதான் அந்த 6ஆம் பதிகம், 6-5 அந்த பதிகம். ரொம்ப அழகான பதிகம் அது நம்ம அன்வைக்கலாம் அப்புறமா. இதுல என்னன்னா அந்த புக்ல இருந்து சில கன்சாலிடேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா பாருங்க. மதுரகவி ஆழ்வார் எழுந்தருள்றார், நம்மாழ்வார் மதுரகவிகளோட ஷட்டாரியோட எழுந்தருளிட்டார், அவரே ஷட்டாரி தான். இது அந்த துவஜாரோகணம் அது சொல்றா இல்லையா, அந்த துவஜாரோகணம் அடுத்த இதுல வந்திருக்கு. இந்த அடியன் என்ன பண்ணிருக்கேன்னா சில போட்டோஸ்க்கு அது அடுத்த ஸ்லைட் போயிடுக்குன்னு நினைக்கிறேன், அது மாத்திடுறேன். துவஜாரோகணம் இங்க ஆழ்வாருக்கு பண்ணிருக்கா, இங்க நம்பெருமாளுக்கு துவஜாரோகணத்துல கருடனே எழுறார், அது காமிக்கணும்னு அடியன் போட்டிருந்தேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க நம்மாழ்வார் குதிரை வாகனத்தை எழுறார். சில வாகனம் கொடுத்திருக்கா இங்க. அப்புறம் இங்க அம்ச வாகனத்துல ஆழ்வார் எழுறார், அதே நம்ம நம்பெருமாளும் அங்க அம்ச வாகனத்துல எழுறான். அடுத்தது இங்க நம்மாழ்வார் பாத்தீங்கன்னா யானை வாகனம். இதெல்லாம் சில வாகனங்கள், few vehicles that are used for நம்மாழ்வார் during this festival. Adiyan has just compared with how நம்மாழ்வார் Utsavam is here in Srirangam with how நம்மாழ்வார் relishes the Utsavam, the Pratishtha Utsavam at Alvar Tirunagari. So he has equal rights for Adiyan Namperumal and Polindhu Nindra Piran are both the same. That's why some comparison here with Namperumal and Nammalvar. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சந்திரபிரப வாகனம், ஒத்த பிரபைன்னு சம்டைம்ஸ் சொல்லுவான், இங்க ரெட்ட பிரபையும் உண்டு. அழகா ஆழ்வார் அந்த ஒத்த பிரபைக்கு நடுவுல வர. மூன் ஹேஸ் அ procession vehicle for Nammalvar. All of this happens before the Ther and Teppotsavam. தேரும் உண்டு இந்த இதுல பாத்தீங்கன்னாக்க. ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மாசி விசாகம் பாத்தீங்கன்னா தெப்பத்துக்கு தெப்பமும் உண்டு, தேருக்கு தேரும் உண்டு. நம்ம சுவாமி ரொம்ப அழகா சாதிச்சிருப்பார். பந்த காட்சியும் உண்டு. அந்த பந்த காட்சி எடுத்துன்னு வந்த அடி நாளைக்கு காமிக்கிறாங்க, இந்த போட்டோல இன்க்ளூட் பண்ண. திஸ் இஸ் போட் ஃபெஸ்டிவல். ரொம்ப அழகா நம்மாழ்வார் first is Polindhu Nindra Piran with Piratigal, then Nammalvar is also there. They all go on to the boat on the 10th day, and then with Nammalvar other acharyas also go on the 11th day of the festival. Then this is the Teppotsavam itself with all acharyas. And 13th day, which is today, Alvar goes off to Tolaivilli Mangalam to get the sight of Aravinda Lochanam Perumal. It is a beautiful padigam in Thiruvaimozhi where Alvar is unable to express his feelings of how he is missing. The 5th padigam, Alvar enjoys Krishnavadara Leelaigal. And now Alvar is missing all the sweetness that Emberuman has already showed, and he is unable to speak. So Alvar's Tholi, friend, talks for Alvar's to Alvar's mom, Parankusha Nayaki. ரெண்டு பேருமே கேட்கறதும் பராங்குஷ நாயகி தான், சொல்றதும் பராங்குஷ நாயகி தான். ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார். அவ்வளவு ஒரு அழகான ஒரு உற்சவம் இல்லையா. இந்த உற்சவம் நடந்தது அடியனுக்கு என்ன தோணிட்டுனாக்க, நம்ம கண்ணினும் சிறுதாம்பு எத்தனை தடவை சேவிச்சிருக்கோம்.
இப்ப கூட நிறைய குழாம்ல வந்து 12,000 தடவை போய் சாதிக்கிறதுக்கு போறா அப்படின்லாம் சொல்லியிருந்தா இல்லையா ஆழ்வார் திருநகரியில. எத்தனை தடவை, ஒரு 11 தடவை நம்பி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ற மதுரகவி ஆழ்வார் கண்ணினும் சிறுத்தாம்பல. நம்ம நிறைய தடவை இதை கேட்டிருக்கோம். சோ அதோட ஒரு கன்சாலிடேஷன். எதுக்கு நம்பினா குணபூர்ணன். நம்பி மீன்ஸ் ஒன் ஹூ இஸ் ஃபில்ட் வித் குட் குவாலிட்டிஸ், கிரேட் குவாலிட்டிஸ். பட் ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் has used it a lot of times, about 11 times in கண்ணினும் சிறுத்தாம்பு. Why has he used that? Has each நம்பி got a different meaning? ஒரு நம்பிக்கும் டிஃப்ரெண்ட் அர்த்தமா, இல்ல ஒரே அர்த்தம் தானா? அந்த அர்த்தத்துல என்ன வித்தியாசங்கள் இருக்கு, என்ன குணங்கள்லாம் காமிக்கிறா அப்படின்னு ஒரு சின்ன ஆசை, எல்லாமே சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு. சோ கண்ணினும் சிறுத்தாம்பு பாசுரம் கொடுத்திருக்க ஒரு ஃபர்ஸ்ட் 11 பாசுரமும் நம்பினாக்க நிர்வாகக்காரனான நம்பி அப்படின்னாக்க ஆழ்வார் திருநகரிக்கு என்னெல்லாம் எம்பெருமானுக்கு நடக்கிறதோ ஆழ்வாருக்கும் நடக்குதுன்னா அப்ப எம்பெருமானும் ஆழ்வாரும் ஈக்குவல் இல்லையா? அப்போ இவர் தான் நிர்வாகரா இருக்கார். இஸ் த ஒன் ஹூ இஸ் கவர்னிங் ஆழ்வார் திருநகரி. அதுதான் ஃபர்ஸ்ட் இதுல நம்பிக்கான அர்த்தம். மத்த எல்லா நம்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குணம் ரிலேட்டட் சம்பந்தம் வச்சிருந்து குணபூர்ணன்னு வருது. அதோட அர்த்தம் வியாக்கியானத்திலயும் நம்பிள்ளை ஈட்டுல இருந்தும் சிலதெல்லாம் எடுத்து கன்சாலிடேட் பண்ணிருக்கோம். நாவினால் நவித்து, அதுல அந்த செகண்ட் பாசுரத்துல பார்த்தேன்னாக்க நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன் இல்லையா? ஆழ்வாரோட திருநாமத்தை சொல்றதே மதுரகவி ஆழ்வாருக்கு ரொம்ப பிராப்தமா இருக்குங்க. அப்போ பகவத் பிராப்தியே ஒரு பிராப்தியமா இருக்கிறது ஃபர்ஸ்ட் லெவல். அப்புறம் அதுல என்ன வந்துடுறது, அடுத்தது போறார் தீதந்தாங்க. எனக்கு நான் ஸ்லிப் பண்ணா கூட அடுத்த லெவல்ல தேவபிரான் தான் இருக்கார். அதனால ஆழ்வார் தான் அடியனுக்கு ஃபர்ஸ்ட்னு சொல்றா இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பகவத் பிராப்தி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா எண்ட் சரமாவதியான யாரு ஆழ்வார், அவரோட உத்தேசம்னா என்னன்னாக்கா ஆழ்வாரோட சம்பந்தம் மட்டுமே இருந்தா போதும், அந்த ரசனையிலேயே அடியன் கழிச்சிடுவேன் அப்படின்னு சாதிக்கிறாரு இல்லையா? அந்த சம்பந்தம் ஆழ்வாரோட இவருக்கு இருக்கிற சம்பந்தம், அந்த சம்பந்தத்தோட இசையே தனக்கு உத்தேசமா இருக்கும். இசைன்னா என்னது, இப்போ இந்த இடத்துல கண்ணினும் சிறுத்தாம்பு இவர் பூர்த்தினா இருக்கிறதுனால அந்த சம்பந்தமும் பூர்த்தியா இருக்குன்றார் அந்த நம்பின்ற வார்த்தைக்கு இந்த செகண்ட் பாசுரத்தில். அடுத்தது திரிதந்தாகிலும் அப்படின்னாக்க பெருமையும் ஔதாரியமும் உடைய ஆழ்வாருக்கு. எவ்வளவு பெருமை ஆழ்வாருக்கு இல்லையா? அத்தனை பெருமை இருக்கிறதுனாலதான் அவர் நம்பின்றார். எப்பேற்பட்ட வேதத்தினாடி வரப்போகுது, அத்தனை வேதத்துக்கான உண்மை பொருள் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. 4000 கிடைச்சிருக்காது. ஆழ்வார்னாலதான் எவ்வளவு ஔதாரியமா இருந்ததுனாலதான் எல்லாமே கிடைச்சதுன்னு அந்த நம்பிய கொண்டாடுறார். இப்ப எதுக்கு இத்தனை நம்பிக்கை நம்ம பாக்குறோம்னா, ஏன் வந்து ஆழ்வாருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லா திவ்ய தேசத்திலயும், இன்னும் சொல்ல போனா அவரோட அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரிலன்றது தெரியணும் இல்லையா? அப்போ மதுரகவி ஆழ்வாரோட கண்ணினும் சிறுத்தாம்பு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்குன்னா ஆழ்வாருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்னு தெரிஞ்சு. நன்மையால் மிக்க அந்த பாசுரத்துல எனக்கு தலைவர், மதுரகவி ஆழ்வாருக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்ப குணபூர்ணனா ஒருத்தர் இருந்தாதான் அவரை நம்ம லீடர்னு அக்செப்ட் பண்ணிப்போம் இல்லையா? நாட் எவ்ரி ஒன் கேன் லீட், சம்ஒன் கேன் மேனேஜ், பட் நாட் எவ்ரி ஒன் கேன் லீடுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு தலைவரான, அடுத்தது நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் அந்த பாசுரத்துல அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து அந்த திருநகரிக்கு தலைவரான ஆழ்வார், அந்த ஆழ்வாருக்கு ஒரு பக்தன். அது யாருன்னா மதுரகவி ஆழ்வார் இல்லையா? அப்போ குணபூர்ணனா எப்படி இருக்காருன்னா ஆழ்வாரை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் அந்த அக்செப்டன்ஸ் குவாலிட்டியை காமிக்கிறார் நம்பினேன் பிறர். அந்த இடத்துல நம்பின்னு யூஸ் பண்றது. அடுத்தது இன்று தொட்டும், அதுல இருக்கிற குணபூர்ணன் என்னது, இனிமே வேற இடத்துக்கு அடியன் போகாம இருக்கிறதுக்கு எக்காலத்திலும் ஆழ்வார் கைவிட மாட்டார்னு ஒரு நம்பிக்கை. சோ அடியன் போலாம் திரிதந்தாகிலும் ஆழ்வார் பார்த்துப்பார் தேவபிரானுடையா இருக்கும்னு முன்னாடி சொல்றாரு. இந்த இடத்துல அந்த திரிதந்தாக கீழே ஸ்லிப்பே பண்ணாம ஆழ்வார் கையே விட மாட்டாரு. ஆழ்வார் கை விட்டாதானே நான் ஸ்லிப் பண்றதுக்கு. அப்பேற்பட்ட குணபூர்த்தன் ஆழ்வார். என்ன வேற எங்கேயும் போக வைக்காம எம்பெருமான் ஆழ்வார் திருவடியிலேயே வச்சுப்பார் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். 7, 8 பாசுரத்துல பாத்தீங்கன்னா கண்டு கொண்டென்னை காரிமாற பிரான் அருள் கொண்டாடும் அடியவர் என்கிற இந்த 2 பாசுரத்துலயும் நம்பின்ற வார்த்தையே வரல. ஆனா வியாக்கியானத்துல போனதுன்னா நம்பி இருக்கும்.
அது எந்த இடத்துல என்ன இங்க காட்டுறதுன்றத ரொம்ப ரசமா சாதிச்சிருக்கா ஈட்டுல. காரி மாறன் ஈட்டுன்னு சொல்லிட்டேன் அடியின் வியாக்கியானங்கள்ல, ஏன்னா கண்ணினும் சிறுத்தாங்க தான் 5 வியாக்கியானங்கள். காரி மாறன் வந்து மாறன் பிரான் அப்படின்னு சாதிக்கிறா. அந்த பிரானுனாலே நம்பிதான் அர்த்தம். இப்ப என்னன்னா ஆழ்வார் வந்து இந்த சட்டம்ன்ற வாயுவை உதைச்சுட்டு தான் வெளியில வந்திருக்காரு இல்லையா. அப்போ ஆழ்வார் வந்து ஜென்ரலா இந்த உலகத்துல எதெல்லாம் நடக்கிறதோ அதுக்கு மாறாதான் அவர் இருந்திருக்காரு இல்லையா. அந்த மாறன் மாறி இருக்கிற தன்மை, மாறி இருக்கிறதுனா இட்ஸ் நாட் டிஃப்ரெண்ட், ஹி இஸ் ஆக்சுவலி ஹவு வி ஆல் ஷுட் பி. அதுதான் அந்த இடத்துல குணபூர்ணன் அப்படின்னு காமிக்கிறார் ரொம்ப அழகா, நம்பி அப்படி. அடுத்தது என்ன, அருள் கொண்டாடும், ரொம்ப அழகான பாசுரம். வேதங்களோட உண்மை பொருள், அது பயங்கர நிறைய டிபேட்டிங் நடந்துதான். பெருமாளுக்கு குணம் இல்ல, வேதங்கள் என்ன பெருமாள் தான் உருவாக்கினது, அத்தனை விசாரங்கள் நடந்திருக்கு. அதுல என்ன சொல்றான்னா, வேதங்கள் வந்து உண்மை பொருளை ஆழ்வார் எப்படி காட்டியிருக்காருன்னா, நம்ம படிச்சோம்னா கையிலந்து நெல்லிக்கனி, அது யாரு எப்படி காட்டியிருக்கா, ஆழ்வார் தான் காட்டியிருக்காரு. எங்க காட்டியிருக்கார், திருவாய்மொழியில காட்டியிருக்காரு. அதுக்கு எதுக்கு, திருவாய்மொழிக்கு அண்ட் வேதத்துக்கு அங்கோபாங்கங்களான மத்தம் உள்ள திவ்ய பிரபந்தங்கள் இல்ல. வேதத்தோட அங்கோபாங்கம் திருவாய்மொழி, திருவாய்மொழியோட மத்த அங்கோபாங்கம் ஆழ்வார் பண்ண 4 பிரபந்தத்துக்கும் திருமங்கை ஆழ்வார் 6 பிரபந்தங்கள் பண்ணியிருக்காரு. எல்லாம் அங்கோபாங்கங்கள் தான் இல்லையா. அது எல்லாம் யாரால பண்ண முடியும்னா, ரொம்ப சிரேஷ்டமா ஒருத்தர் இருந்தா அவரால் தான் பண்ண முடியும், அது நம்மாழ்வார் தான் அப்படின்னு இந்த இடத்த ரொம்ப அழகா நம்பின்னு காமிக்கிறார். அடுத்தது மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள், அடியனோட மோஸ்ட் ஃபேவரட் பாசுரம். ஆழ்வார் விஷயத்துல அந்த இங்க நம்பின்னு வருது என்னன்னா, அந்த நம்பு நம்பும் இனிமே பின்னாடி வருதோ அந்த மாதிரி சொல்வா. நம்பும்படியாக ஒருத்தர் இருக்காருன்னா அது குணபூர்ணனாலதான் இருக்க முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மதுரகவி ஆழ்வாருக்கு ஆழ்வார் விஷயத்துல என்ன அது ஒரு சேஷத்துவம் உண்டாருது. ஆழ்வாரோட திருவடி நிலையில தான் மதுரகவி ஆழ்வார். அதனால்தான் நம்மாழ்வாரோட ஷட்டகோபம், அந்த ஷட்டகோபம் சொல்லக்கூடாது, ஷட்டாரி இருக்கு இல்லையா, அந்த ஷட்டாரிக்கு மதுர கவிகள்னு பேரு. நம்மாழ்வார் நம்பெருமாளோட ஷட்டாரிக்கு ஸ்ரீ ஷடகோபம்னு பேரு. நம்மாழ்வாரே தான் எம்பெருமான் திருவடி நிலை, நம்மாழ்வார் திருவடி நிலை மதுர கவிகள்னு பேரு. ஷட்டாரின்னு சொல்லக்கூடாது அங்க. இப்ப ஆழ்வார் விஷயத்துல இவருக்கு உண்டான ஒரு சேஷத்துவம் இருக்கு இல்லையா, அது ஒரு அபரிமிதமான ஒரு காதல். மதுரகவி ஆழ்வாருக்கு காதல்னா என்ன, கைங்கரிய ருச்சி. நம்மாழ்வாரோடவே மதுரகவி ஆழ்வார் டிராவல் பண்ணிருக்க இல்லையா. அந்த கைங்கரிய ருச்சி, அந்த புருஷார்த்தத்தை ஏற்படுத்தின ஒரு ஸ்திதி இருக்கு இல்லையா, ஒரு சிச்சுவேஷன், ஒரு நிலை, அது யாரு கொடுக்க முடியும், குணபூர்ணனா இருந்தாதான் கொடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிற மிக்க வேதியர்ல. அடுத்த 2 சாத்து பாசுரங்கள், பயனன் ஆகிலும் பாங்கல்லர் ஆகிலும் குருகூரிலே எழுந்தருளி இருக்கிற நம்பி. இந்த இடத்துல ரொம்ப அழகா என்ன சொல்றா, நம்பும் மேவும் நசையாகுமே. என்னன்னாக்கா இந்த இடத்துல திருத்தி பணிகொள்வான்னு சொல்றோம் இல்லையா. எப்படி, திருக்கூரையே நேரி இருப்பவர் என்கை, திருக்கூர்லயே இருக்கிறவர் அங்கேயேதான் எழுந்தருளி இருக்கார். மத்த எல்லாரையும் திருத்தி கொள்றதுக்கு ஒரு குணபூர்ணனா ஒரு குணபூர்த்தி இருக்கணும் இல்லையா. அந்த குணபூர்த்தி இந்த இடத்துல காமிக்கிற யாருக்குன்னா குருகூர்ல எழுந்தருளி இருக்கிற நம்மாழ்வாருக்கு அப்படின்னு. அடுத்தது கடைசியில அன்பன் தன்னை இருக்கிற திருநகரியில் ஆழ்வார் ஆணையம். இது நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டோம் இந்த உற்சவத்துல இருந்து. ஒளிந்து நின்ற பிரானுக்கு எவ்வளோ ஒரு ஏத்தமோ அதே ஏத்தம் ஆழ்வாருக்கும் இருக்கும்னு சொல்றோம் இல்லையா. இப்போ மதுரகவி ஆழ்வார் யோசிக்கிறார், இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் மதுரகவி ஆழ்வாருக்கு பிடிக்குமானா பிடிக்காது. இப்ப எப்படின்னாக்கா, இது குழந்தை எல்லாம் போய் கேட்டு பாருங்க, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னாக்கா, சில குழந்தை பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் அம்மா பிடிக்கும் இல்ல அப்பா பிடிக்கும், இல்ல அவ அப்போ இருக்கிற ஸ்டேட்டை வச்சுன்னு அவ சொல்லிடுவா. ஆனா மெஜாரிட்டி குழந்தை 2 பேரையும் தான் எனக்கு பிடிக்கும், ஐ கேனாட் டிஃபரன்ஷியேட் சொல்லுவா இல்லையா. ஆனா மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாரை மட்டுமே பிடிக்கும். திருநகரியில இருந்தா ஆழ்வாரையும் எம்பெருமான் பொலிந்து நின்ற பிரானையும் கம்பேர் பண்ணிக்கணும் இல்லையா. ஆனா பரமபதத்துல போயாச்சுன்னா ஆழ்வார் ஆணையே செல்லும் தேசம். அதனால்தான் அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் நண்பன், நம்மாழ்வார் அடைஞ்சிட்டோம்னா வைகுண்டம் புகுவதுதான் அப்படின்னு ரொம்ப அழகா. ஏன்னா பரமபதத்துல நம்மாழ்வாரையே சார்ந்து இருக்கானா எம்பெருமான், அவ்வளவு அழகா அவனே திருவாய்மொழி கேட்டுன்னு இருக்கானா. அதனால மதுரகவி ஆழ்வார் என்ன சொல்றார், இங்க வேணா கம்பாரிசன் இருக்கும், அங்க போனா கம்பாரிசன் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். The same Adiyan has slightly tried to translate it all. Adiyan will share this. The different
Nambi is used in Kanninun Chiritambu by Madhurakavi Alvar. Across each pasuram, he has used the word Nambi. But 7 and 8 does not have the exact word itself. It has a meaning of the word. He is referring to Nammalvar in various ways, that Nammalvar is his most superior person that he can go to, because he is more accessible than even Emperuman for Madhurakavi Alvar, than going and prostrating, seviching Emperuman, Polindhu Ninra Piran. Madhurakavi Alvar feels Nammalvar is more accessible because he's outside under Tirupuli Alvan, right? But that's only a joke. He's there, but he's more accessible. Then he says how sweet Nammalvar is. Then Nammalvar is the one who can accept Madhurakavi Alvar's mistakes or faults or all the papas. Even Perumal will not accept what he has done, is what Madhurakavi Alvar is telling. Then Nammalvar talks only about the truth, which is the essence of the 4 Vedas. Right? All the 4 Divya Prabandhams, Thiruviruttam, Thiruvasariyam, Periya Thiruvandadi, Thiruvaimozhi, they're all, each one is one Veda. So they're all talking the truth. So Nammalvar becomes a truth bearer for Madhurakavi Alvar. Then by chanting Nambi, that name, all the karmas will burn away as though wood is burning away in fire. So he is a destroyer of all karma. Then he is like a compass, not just for Madhurakavi Alvar. We use compass if we, like today's Google Maps, right? If we do not know a way, we go and Google on the map. So like that, for Madhurakavi Alvar he says Nammalvar becomes his compass. Then he says he is a master. After all this, Nambi is having all the qualities that he is the absolute authority for Madhurakavi Alvar. He is giving everything that he has, wealth of devotion that he has passed on to Alvar, Madhurakavi Alvar. Then he is the only constant companion for Madhurakavi Alvar. That's why he is so worried and very upset that Nammalvar is leaving. In fact, Madhurakavi Alvar is elderly to Nammalvar, a lot of Tirunakshatrams. But he is very upset that Nammalvar is leaving him, because Nammalvar ascended to Paramapadam at the age of Tirunakshatram 32 itself. Then he says, Nammalvar, if we know him, he becomes our unshakable foundation. He is the foundation, like how we put the foundation first for raising a building. Nammalvar becomes our foundation in Sanatana Dharma, in our Sampradaya. Then Anbantana, in the final Nigamana Pasuram, that's Satapasuram, he says our eternal destination, though is Vaikuntham, we can go there only through Nammalvar. He is our eternal destination, says Madhurakavi Alvar. So இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியலாம் என்ன ஒரு எப்பேற்பட்ட ஏத்தம் இருந்ததுன்னா நம்ம நம்மாழ்வாருக்கு ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு உற்சவம் 13 நாட்கள் போராது. எல்லா நாளும் இங்க நம்பெருமாளுக்கு 280 நாட்கள் உற்சவம் நடக்கிற மாதிரி ஆழ்வாருக்கும் 280 நாட்கள் உற்சவம் நடக்கலாம் இல்லையா? இது ரொம்ப அழகா ஆடியன் பல்லாண்டு நம்ம வைஷ்ணவி மாக்கு தெரிவிச்சுக்கணும். ரொம்ப அழகா 2 வீடியோ அமைச்சிருந்தா அதுல நம்ம சுவாமியும் ஸ்பாட் ஆயிருக்காரு இங்க. இது முந்தானேத்து வீடியோ ஃப்ரம் ஆழ்வார் திருநகரி. So this year's உற்சவம் when Alvar was just தீர்த்தவாரிக்கு எழுந்தருளும் போது, when he was going for தீர்த்தவாரி, 12th day of the உற்சவம். அமானுஜர் அவதரிப்பதற்கு முன்னாடி எது பரம்பொருள் என்று சந்தேகம் இருந்தது என்று சாதிக்கிறார் அமுதனார். சுவாமி நம்மாழ்வார் சரணாகதி சாஸ்திரத்தை சாதித்து உயர்வர உயர்நலம் உடையவன் பெருமான் சிவன் நாராயணன் உயர்வரம் ரொம்ப அழகா சொல்றாரு ஒருத்தர் பின்னாடி பேக்ரவுண்ட்ல. How Amudanar dictates how Nammalvar has declared that Parampurul is Emperuman through different, he is more than five times literally Nammalvar has done Sharanagati in Thiruvaimozhi itself. Adapati his Swami is explaining. இந்த இடத்துல கண்டினியூஷன் தீர்த்தவாரி எழுந்தருள்றா.
கண்ணிலும் காப்பினால் கற்குன்ற பண்டிகை ரொம்ப அழகா எழுந்திருக்காரு இல்லையா? சோ இந்த வருஷத்துக்கான உற்சவமும் நம்ம அனுபவிச்சோம். சரி சரி, அடுத்தது வந்து தனியன்கள் வாழி திருநாமங்கள். நம்மாழ்வாருது திருக்குறுகை பெருமாள் தன் திருத்தாள்கள் வாழியே, திருவான திருமுகத்து செவி என்னும் வாழியே, இருக்கு மொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழியே, எந்தை எதிராசர்க்கு இறைவனார் வாழியே, கருக்குயில் குழியில் புகா வண்ணம் காத்தருள்வோன் வாழியே, காசினியில் ஆரியனாய் இல்ல ஆரியனை காட்டினான் வாழியே, வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தோன் வாழியே, மதுரகவி தம்பிரான் வாழி வாழி வாழியே. 3 டிஃப்ரெண்ட் வாழி திருநாமங்கள் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஆன திருவிருத்தம் 100ம் அருளினான் வாழியே, ஆசிரியம் 7 பாட்டளித்த பிரான் வாழியே, ஈனமர அந்தாதி 87 வாழியே, இலகு திருவாய்மொழி 1102 உரைத்தான் வாழியே, வானணியும் மாமாட குறுகை மன்னன் வாழியே, கைகாசி விசாகத்தில் வந்துதித்தான் வாழியே, சேனையர்கோன் அவதாரம் செய்த வள்ளல் வாழியே, திருக்குறுகை சடகோபன் திருவடிகள் வாழியே. அடுத்தது நம்ம எப்பவுமே சேவிக்கிறது மேதினியில் வைகாசி விசாகத்தோன் வாழியே, வேதத்தை செந்தமிழால் விரித்துரைத்தான் வாழியே, ஆதி குருவாய் புவியில் அவதரித்தான் வாழியே, வனவரதம் சேனையர்கோன் அடிதொழுவோன் வாழியே, நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே, நன்மதுர கவி வணங்கும் நாவீரன் வாழியே, மாதவன் பொற்பாதுகையாய் வளர்ந்தருள்வோன் வாழியே, மகிழ்மாறன் சடகோபன் வையகத்தில் வாழியே. ரொம்ப அழகா ஒண்ணு சொல்றது இல்லையா? ஒரு வாழி திருநாமம் ஆழ்வாரோட ரொம்ப அழகா புகழ பாடுறது இது. அடுத்தது என்னென்ன திவ்ய பிரபந்தங்கள்லாம் அருந்தினார், அதுல எவ்வளவு பாசுரங்கள் இருக்கு, இதை பைஹார்ட் பண்ணா எத்தனை பாசுரங்கள்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது ரொம்ப அழகா எம்பெருமானோட திருவடிகள். இப்போதான் பார்த்தோம் இல்லையா நம்ம, ஸ்ரீ ஷடகோபத்துக்கு ஷட்டாரி அப்படின்னு பேரு, நம்மாழ்வாரோட ஷடகோபத்துக்கு மதுர கவிகள்னு, அதுவும் அழகா ரொம்ப அழகா சாதிச்சிருக்கா. அதுல இந்த இதுல அடியன் வந்து ஒரே ஒரு இது லாஸ்டா ஷேர் பண்ணிட்டு முடிச்சிடுறேன். மத்ததெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது நேத்திக்கும் இன்னைக்கும் கொஞ்சம் நம்மாழ்வாருக்கு ஒரு வடிவழகு பாட்டு இருந்தா நன்னா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை. அது ஏதோ அடியன் கொஞ்சம் கிறுக்கி இருக்கேன், அதுல நிறைய குத்தம் குறைகள் இருக்கு, அதெல்லாம் அடியனை மட்டுமே சாரும் இது. அதனால எதையும் ரெஃபர் பண்ணாம ஒரு அட்டெம்ப்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அப்படின்னு போட்டுக்கலாம் வேணாம், இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை எம்பார் உடையவரோட பத்மமென திகழ்ல இருந்து தான் பார்த்து பாதி இது எடுத்தது. பற்பமென திகழ் பாதம் பணிந்தவர் வினை தீர்க்கும் நற்பொருளாம் முத்திரைக்கை ஞான தமிழ் மறையாய் பொற்பொரு புலியடி அமர்ந்த பொலிந்து நின்ன பிரான் வடிவே, முப்பொறி நூலும் முகம் மலர்ந்த எழிலுமே, மகிழ் வகுள மாலை மணம் வீசும் மார்பும் மதுர கவி உகிர் நுனி போல் தொழுதேத்தும் உத்தமனே, அகிலத்து ஆழ்வார்க்கெல்லாம் அங்கியாகி நின்ன நிகரில்லா நம் ஆழ்வார் நித்தமுமே வாழியே. வந்து மகிழ் வக்குல மாலை அப்படின்னு ஒரு சின்ன அட்டம் மாதிரி ஆழ்வாருக்கு வந்து இருக்கிற ஏத்தங்கள் வந்து சொல்லி மாளவே மாளாது. அப்பேற்பட்ட ஒரு உற்சவம். இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த தடவை நம்ம பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.